தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது தியானிக்கும்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமை எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்ப்போமானால், சிம்சோனை குறித்து நாம் பார்ப்போமானால், சிம்சோன் தேவ ஆவியானவர் சிம்சோனுக்குள் இருக்கும்போது அவருக்குள் பயங்கரமான பலன் இருந்தது. சிம்சோனை யாராலும் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ளவில்லை. ஏன்னா சிம்சோன் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன். அவர் நசரேயனாக அர்ப்பணிக்கப்பட்டவர். ஒரு சிறு தவறின் நிமித்தம், அவர் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர் செய்த காரியத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு போவதை அவர் உணராமல் இருந்தார், அறியாமல் இருந்தார். அப்போது எதிராளிகள் சிம்சோனை மேற்கொள்ள வந்தபோது, சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்ட போது, தன்னிடத்தில் தேவ ஆவியானவர் இல்லை என்பதை உணர்ந்து தேவனை நோக்கி, ஆவியானவரே உம்முடைய பலத்தினால் எனக்கு ஒரு விஷயம் இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவ ஆவியானவரோட வல்லமை சிம்சோனுக்குள் வந்ததின் நிமித்தம் அவர் எதிராளிகளை மேற்கொள்வதற்கு தேவ ஆவியானவரோட வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது. அதான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய தேவன் நமக்குரிய வல்லமை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி என்றால் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதான் சகரியா 4:6 சொல்லியிருக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றது போல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் எல்லா காரியங்களும் மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு தேவ வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோமானால், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்குள் இருக்கோமானால், பிசாசனுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு தேவன் வல்லமையை நமக்கு கொடுப்பதற்கு அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. ஆனால் நம் பாவங்களை நம்ம கிட்ட வராமல் தடுப்பதற்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். தேவன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.